அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திரும்ப ஒரு வாரம் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல கொஞ்சம் சங்கடமும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வெளியே போனதுனால அதனால் சரியாக வீடியோ போட முடியல. சரி நண்பர்களே, இன்றைக்கி ரிசல்ட்டு 209581. இன்றைக்கி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 20581 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இப்போ நாளைக்கு எப்படி ரிசல்ட்டு நம்மளுக்கு ஸ்ரீசக்திக்கு எப்படி கணக்கு இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரியா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு இந்த 581 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 72 82 70 69 40 46 68 61 92 21 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து சி போர்டு கடைசியாக நடந்த 2 ட்ராவில் பார்த்திங்கன்னா 861, ஓகேவா, 861 221 அப்படி சொல்லிட்டு வந்திருக்குது. இதில் இந்த 861 அப்படின்னு இது பண்ணால் இதில் வந்து 8க்கு 8 8க்கு 8, இந்த 6க்கு வந்து 5, 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 861 221 அப்படிங்கும்போது நான் வந்து இந்த 6க்கு 2 அப்படிங்கும்போது 5க்கு 1, அதே மாதிரி 8க்கு 2 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி 121 நான் கணக்கு எடுக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? எப்படின்னா நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 861581 அப்படிங்கும்போது கொஞ்சம் சிமிலியராக ரிசல்ட் இருக்குது. 8க்கு 2 எடுத்தாச்சு. அதே மாதிரி 6க்கு 2 அப்படிங்கும்போது 5க்கு 1, சி போர்டில் இருக்க இந்த 1க்கு 1 ஒரு வேளை இறங்காமல் இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 இறங்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு வேளை 122ன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பிறண்டு அப்படியே அடித்தாலும் அடிக்கலாம். ஸோ 121 122 அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் ஒரு வேளை அதை அப்படியே மாற்றி அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இப்போதைக்கு 2 செட்டிங்கை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம இந்த மேலே நான் கரெக்டாக 2:30 மணிக்கு ஆல் போர்டு மட்டும் தேவைப்படுறவங்க, எனக்கு வந்து ஆல் போர்டு மட்டுமே சொல்கிறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் கரெக்டாக 2:30 மணிக்கு எனக்கு அதுக்கு வந்து நான் ஆல் போர்டு அப்படின்னு கொடுக்கறதுக்கு நான் வந்து 100 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஆல் போர்டுக்கு அந்த டைமுக்கு மட்டும் வாங்க, ஓகேவா? 121 122 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க. சரியா? சரி, இந்த சார்ட் வந்து கடைசியாக நம்மளுக்கு ஸ்ரீசக்தியில் அடித்த ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸ்ரீசக்தியில் கடைசியாக அடித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 575க்கு 979 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க, ஓகேவா? 575க்கு 979 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 979 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஸ்ரீசக்தி சார்ட்லேயே ஒரு சில சமயம் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்க. 979 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கடைசியாக இந்த வந்த சார்ட்டில் நம்மளுக்கு இந்த 979 ஒரு வேளை கணக்கில் எடுக்கலை அப்படின்னா 581 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு அவங்க கணக்கு எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது இதில் 979 அதுக்கு நான் இந்த இடத்துல எங்கே டார்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 978 அப்படிங்கும்போது 9க்கு 3 7க்கு 7 8க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கடைசியாக 9 அப்படிங்கிறது அப்போ வந்து 370 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்க, ஓகேவா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் 121 122 370 இது உங்கள் கணக்கில் நான் மொத்தம் 3 செட்டு, இன்னும் 2 செட்டு மட்டும் நான் அதிகபட்சமாக 5 செட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அதுதான் நான் அந்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கி தான் எடுக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. சரி, 979 அப்படிங்கும்போது ஒரு சில நாள் இந்த சி போர்டில் அப்படியே ரேண்டமாக டைரெக்டாக 979 கணக்கில் வந்துச்சுன்னா அவன் அதையும் கொண்டு வந்து வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 122 121 சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 97 இதில் பார்த்திங்கன்னா 978 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து 9க்கு 1 7க்கு 5 8க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு 3. ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா 122 121 ஏற்கனவே கொடுத்துட்டேன். இப்போ 153 சரியா? இதெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சுங்க சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 நான் இப்போ சி போர்டில் எனக்கு கணக்கு வருது 0 1 2 3 அப்படி சொல்லிட்டு வரிசையாக வருது ரேண்டமாக. ஏன் அப்படின்னா இந்த சார்ட்டுப்படி கணக்கில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 1க்கு 1 இறங்கியிருக்கு. ஒருவேளை அவள் வந்து கொஞ்சம் இறக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 0 அப்படின்றது இந்த சார்ட்டுப்படி பார்த்தால் இந்த கடைசியாக நடந்த இந்த ட்ராவில் 581 கணக்கு வந்ததில் நம்மளுக்கு இந்த 6 டிஜிட் நம்பரில் எங்கேயுமே 0 வந்து உட்காரல. அப்படிங்கும்போது ஒருவேளை சி போர்டில் நம்மளுக்கு வந்து 0 1 2 3 அப்படி சொல்லிட்டு எனக்கு என் கணக்குக்கு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு என் கணக்கில் இருக்குது சரிங்களா? சப்போஸ் ஆல் போர்டில் இந்த 1க்கு பதிலாக நான் 1ம் 2 ஆல் போர்டில் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஒருவேளை இந்த 1க்கு 1ம் 2ம் நாளைக்கு சப்போஸ் நான் எடுத்த நம்பரில் எதுலையாச்சும் மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஏதாச்சும் நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 1 அல்லது 2 அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதில் 581க்கு 221 லாஸ்ட்டாக டபுள்ஸ் ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் 121 111 121 121 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வேளை இதை அப்படியே பரட்டி ஒரு நம்பர் மட்டும் மாட்டி அடித்தா 121 இல்லை அது அப்படியே ரிசல்ட் அப்படியே கன்வே பண்ணாங்கன்னா 122 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 861 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 861 581 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலியரெலாம் இல்லை, கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 6க்கு 8 இங்கே 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அப்படி கணக்கு எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள், நான் நிறைய செட்டு கொடுக்குறது மாதிரி இல்லை, திரும்ப சொல்கிறேன் ஓகேவா? சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 1 2 3 கண்டிப்பாக இப்படி தான். ஏன்னா ஒரு சில நாள் 2 நம்பரில் ஒரு நம்பரில் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கடைசியாக இந்த சார்ட்டுப்படி எடுத்ததில் நம்மளுக்கு 1 1ன்னு எடுக்கிறதுனால அவன் 1க்கு 1 வைப்பான், இல்லை 1க்கு ரிவர்ஸில் போய் 0 வைப்பான். அப்படி இல்லைனா நான் இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்து இந்த 122 அப்படிங்கிற இடத்துல 2 2 அப்படின்னு இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு 2 கண்டிப்பாக வரும். ஆனால் அது வந்து பி போர்டில் வருதா சி போர்டில் வருதா அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சான விஷயம். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே 122 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கோம், 121 கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி தான் வந்து ரீச் ஆனது. அதனால் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்தோம் ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். அது வந்து ஆல் போர்டில் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அது ஒரு அருமையான வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி ரெகுலராக நம்மள்கிட்ட வந்து நம்மள்கிட்ட வந்து கெஸ்ஸிங் வாங்குறவங்க இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்மளோட போஸ்ட்டில் இருக்குது. அந்த நம்பருக்கு 2:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் சரிங்களா? ஒரு சில நாள் இப்போ சொல்லப்போனால் வாரத்தில் இப்படி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாளும் கொஞ்சம் ஹெவியாகவும், பாக்கி இருக்கிற புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாள் கொஞ்சம் மீடியமாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா வின் ஸ்ரீசக்தி 50-50 ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் 4 டிஜிட்டை நம்ம லாஸ்ட் டைம் வின்னிங்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த 3 நாள் கொஞ்சம் ஹெவியாக ப்ளே பண்ணாலும் பாக்கி இருக்க 4 நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சுருக்கமாக முடிச்சிடுவோம். திரும்ப வந்துட்டோம், ஒரு ஆட்டத்தை போடுவோம், வெற்றியை வாங்குவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை இந்த 851 பிரட்டி 581 வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். அந்த 851 581 அப்படிங்கிற ரிலேட்டடில் இருக்கிற ரிசல்ட்டை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.